பூமி மனமுழும் சோலைக்கில்லை, நெல்லாரும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் புறத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பண் நரம்பின் இசை முழுதும் யாருக்கில்லை, எல்லாமே பெருக்குழைக்க நாடுகின்றேன், என் வாழ்வும் பெருக்குழைக்க வேண்டுமோமா என்ற வாசகம் அழைக்கிறார் பெயர்களை சொல்லி இன்றைக்கு அற்புதமாக அருமை மாமா சுப்பிரமணியன் மீனாளர்களுடைய இந்த மணிலா நிகழ்விலே காலையில் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் இந்த மாலை பொழுதிலே சைவம் தமிழும் வளர்ந்த நகரத்தார் பெருமக்கள் என்ற தலைப்பிலே பேசுவதை நாளை வாழ்க்கையுடைய பயனாக கருதுகின்றனர். தமிழையும் சைவத்தையும் தங்களுடைய இரண்டு கண்களாக போற்றி வளர்ந்தவர்கள் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய குலம் பெருமையை நாம் மட்டுமின்றி மற்றவர்களும் சொல்லக்கூடிய அளவு நம்முடைய வளர்ச்சி, நாம் ஆலயங்களுக்கு செய்து வருகிற பொழுது, தமிழ் இலக்கியங்களுக்கு செய்து வருகிற பொழுது, கல்விக்கு செய்து வருகிற பொழுது எல்லாம் எல்லோரும் போற்றுகிற அளவு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நகரத்தார் பெருமக்களை பற்றி ஒரு கவிதை பாடுகிறார். பாடுகிற பொழுது நானும் நகரத்தார் என்பதனாலே இந்த கவிதையை பாடவில்லை என்று சொல்லி அந்த பாடிய கவிதைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு தான் அந்த கவிதைக்கு சிறப்பு சேர்ப்பது போல அமைந்துள்ளது. ஆற்றல் நிரம்பியவர்கள் ஆனாலும் அடக்கம் உடையவர்கள் என்று தலைப்பு வைக்கிறார். ஆற்றல் நிரம்பியவர்கள் ஆனாலும் அடக்கம் உடையவர்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நீண்ட கவிதையை மிக அற்புதமாக நகரத்தார் பெருமக்கள் ஆலயத்திற்கு செய்து வருகிற பணி, சைவ சமயத்திற்கு செய்து வருகிற பணி, தமிழுக்கு செய்து வருகிற பணிகளை கவிதையை அழகாக சொல்றார். மன்னர் கலைவளர்ப்பு வரலாறை நாம் சமைத்தோம், என்ன துறையாக எத்தனையோ கோயில்களை கண்ணில் இருத்தி கலையளவே காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தார், காவேரி பட்டினத்தார் கலை வளர்ச்சி தோன்றவர், மாசற்ற பொருளும் மணிவயிற ரத்தனமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம். அண்டை நிலங்களில் நம் ஆண்டவரை முன்னே நின்றோம், பண்டை தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம். காசி விசாலாட்சி, கவி மதுரை மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்தளவும் அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பேரளவும் ஆக்கி கொடுத்தவர்கள் அமர்ந்திருந்து காத்தவர்கள், ஆக்கி கொடுத்தவர்கள் அமர்ந்திருந்து காத்தவர்கள், நாட்டு கோட்டை வளர்த்த நகரத்தார் அழியோர்கள். ஆனாலும் நம்மவர்கள் அடக்கத்தால் இன்று வரை தாமாக தம்மை தலைமுக்கி கொண்டதில்லை என்று அந்த கவிதையை முடிக்கிறார். ஆனாலும் நம்மவர்கள் அடக்கத்தால் இன்று வரை தாமாக தம்மை தலைமுக்கி கொண்டதில்லை. இப்படி ஆலயப்பணி, தமிழ் பணி, இலக்கிய பணி என்று எண்ணற்ற நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் செய்திருக்கிற கொண்டு இங்க இருக்கிற எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சைவமும் தமிழும் வளர்த்த என்று நம்முடைய நகரத்தார் பெருமக்களை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய மனங்களிலே முதன்மையாக படக்கூடியது கோவிலூர் மடாலயம். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோவிலூர்ல சைவ சமயம், நாயன்மார்கள், சிவபெருமானுடைய அந்த குரு பூஜை முறைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்த பெருமை நம்முடைய நகரத்தார் பெருமக்களுக்கு உண்டு. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள்ல ஒரு 5 பேர் நகரத்தார் பெருமக்கள். அதில் எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி காரைக்கால் அம்மையார், புனிதவதி ஆட்சி. காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு பேசினா அது ஒரு மணி நேரம் தனியா பேசலாம். அவ்வளவு அற்புதமான வணிகர் குலத்திலே பிறந்த அந்த புனிதவதி திருமணத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கை நடத்துறாங்க. திருமணம் செய்து கொண்டவன் இறைவனே இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனா இவங்க சிவன் அடியார்களையும் சிவபெருமானையும் இதயத்தால் வழிபடக்கூடியவர்கள். கடைசியா அந்த கதை பெரிய கதை, காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. கடைசி நிலை மட்டும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன். கைலாய மலைக்கு காரைக்கால் அம்மையார் போறார். புனிதவதியா இருந்தார். மனைவி இல்ல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்கி கணவன் மதுரைக்கு போயிடறான். அங்க இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறான். அங்க பிறகு பிள்ளைங்களாம் புனிதவதிக்கு பேர் வைக்கிறான்.
பகுதியிலே பாராங்கத்துக்கு பதிலாக எல்லா இடத்திலையும் சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருக்கிறது. சிவலிங்கத்தின் மீது கால் படக்கூடாது என்பதற்காக தலையை காலாக, காலை தலையாக, தலை கீழாக மாற்றிக்கொண்டு புனிதவதி மேல வர்றார். அப்ப கைலாய மலையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர எம்பெருமான் சிவபெருமான் பக்கத்திலே இடப்பாகத்தில் இருப்பால பேரை ஒருவால் திருமேனி ஒன்றல்ல சிவபெருமான் திருவம்பாவிய மாணிக்கவாசகர் சொல்வார். அப்படி இடப்பாகத்திலே இருக்கிற அந்த பேரை பார்வதி மீனாட்சி கேட்கிறார். யார் எலும்பும் தோளும் பொருத்தப்பட்ட உடம்பாக காலையும் தலையையும் மாற்றி தலைகீழாக ஒரு உருவம் வருதே, அது யார் என்றார். அப்ப சிவபெருமான் சொல்றத பெரிய புராணத்திலே சேக்கிலார் ரொம்ப அற்புதமா சொல்வார். நம்மை பேணும் அம்மைதான் என்று சொல்வார். இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்மை பேணும் அம்மைதான்னா சிவபெருமானுக்கும் அம்மை அம்மா, பார்வதி தேவிக்கும் அம்மா. ஆனா இது எப்படி ரெண்டு பேருக்கு அம்மா? சிவனுக்கு அம்மானா பார்வதிக்கு மாமியால தான் வரணும். நம்மை பேணும் அம்மைதான், அதுக்கு என்ன பொருள்? இருவரையும் பேணுகிற ஒரு அம்மை இதோ வருகிறாள் என்று சொன்னா மேல போய் அந்த அம்மா நிற்கிறாங்க. என்ன வேணும்? 2 வரம், ஏதேனும் 2 வரம் கேட்கணும். கேட்கிறார் காரைக்கால் அம்மையார். இதே பெரிய புராணத்து கதைய பள்ளிக்கூடத்துல பசங்க சொல்லிட்டு அந்த இடத்துல நிறுத்தி தமிழ காரைக்கால் அம்மையார் 2 வரம் கேட்க போறாங்க. உங்க முன்னாடி கடவுள் வந்து ஏதாச்சும் 2 வரம் வேணும்னு கேட்டா நீங்க என்னடா கேட்பீங்கன்னு ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா நிறைய பணம் காசு பங்களாலாம் வேணும் சார், வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு பையன் ரொம்ப இருக்கிற வசதியை கூட்டி ரொம்ப மகிழ்ச்சியா எப்போதுமே சிரிச்சபடி வாழணும்னு கேட்பேன் சார். ஆளுக்கு சொன்னாங்க நிலையான வரத்தை கேட்கணும். ஆளுக்கு நீங்க கேட்குறீங்க காரைக்காலம் என்ன கேட்டாங்கன்னு இருக்கட்டும். இப்ப ஆளுக்கு ஒரு வரம் கேட்கறதா சொன்னீங்க. என் முன்னாடி இறைவன் வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா நிறைந்த அறிவை, அழியாத கல்வி செல்வத்தை, ஞானத்தை தா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு. அது ஒரு பயிர் சிரிச்சுட்டே சொன்னாங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, யார் யாருக்கு எதிரி எதிரியோ அதை தான் கேட்பாங்க. கடைசி நமக்கு எதிரின்னு புரிஞ்சுக்க நமக்கு நிறைய நேரம் ஆகும். ஆனா இங்க மேல போறா காரைக்கால் புனிதவதி போய் இருக்கிறா. அப்ப நம்மை பேரும் அம்மைதான் உனக்கு என்ன வேணும் ஈஸ்வரன் எம்பெருமான் கேட்கிறார். புனிதவதி ஆட்சியாக இருந்தவள் இங்கேதான் காரைக்கால் அம்மையாக மாறான். என்ன சொல்றா? எனக்கு 2 வரம் எனக்கு பிறவாமை வேண்டும். என் பிள்ளையாலே மீண்டும் இப்பூமுலையில் நான் பிறந்து விட்டால் ஈசா உன்னை மறவாமை வேண்டும். எனக்கு பிறவாமை வேணும். அதையும் மீறி பிறந்துட்டா சிவாய நம நம சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்தை நான் மறக்காம இருக்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்கிறார்கள். ஏன் சொல்றேன்னா பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்கள்ல 5 பேர் நகரத்தார் பெருமக்கள். அதுல காரைக்கால் அம்மையார் புனிதவதி ஆட்சி. எல்லாரும் சிவன் கோவிலில் போய் பார்த்தால் 63 நாயன்மார்கள் வரிசையில 62 பேர் நின்ற கோலத்திலே இருப்பார்கள். காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த கோலத்திலே இருப்பார். என சிவபெருமான் யாரு? ஆலையும் அந்தமும் இல்லா அற்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டையோ மாறோ அழுதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் மார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டல்மே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமலியின் மேல் இன்னும் புரட்டி இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தார் என்னே என்னே ஈரே எந்தோழி பரிசேரோ என்பாவாள். மாணிக்கவாசகர் பாடல். அப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் அவருக்கே தாயாக அம்மையாக இருந்தவள் காரைக்கால் அம்மையார். எனவேதான் சிவன் கோவில 63 பேர் வரிசைய காரைக்கால் அம்மையார் ஈஸ்வரிக்கு அம்மை என்பதனால அமர்ந்த கோலத்திலே வீட்டிலிருந்து காட்சியளிப்பதை நாம பார்க்கிறோம். நிறைய சொல்லலாம். அதாவது பெரிய புராணம் இது மாதிரி இலக்கியங்கள் மட்டும் இல்ல, நம்முடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் மகிவாரன் பட்டியே இருந்தவர். அவருடைய இளம்பிள்ளை பாகம் வந்தவர். இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும். யாரும் ஊரே யாரும் கேளீர் என்று மகிவாரன் பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்குன்றத்திலே தான் புறநானூற்று பாடலை கணித பூங்குன்றில் பாடினார். அந்த மகிவாரன் பட்டியில் இருக்கக்கூடிய பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் மகோபால் பாடையர் என்கிற அளவுக்கு ஊரே சாமிநாதையும் தமிழ்நாட்டாக வெள்ளக்கணக்கு கொடுத்தான். அதுக்கு பிறகு கொடுத்தது யாருக்குன்னா நம்முடைய நகரத்தார் குலத்தில் இருந்த மகிவாரன் பட்டியை சார்ந்த பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பு. எவ்வளவோ சைவ சித்தாந்தங்களை தமிழ் மொழியில மட்டும் இல்லாம
அடித்துக் கொண்டு ஒரு கிராமிய வெட்டில பாடல் பாடி இடையில அண்ணே சொல்லுங்க என்று நிறைய கதைகள், அது மாதிரி மிக சிறப்பாக நிறைய கதையுடைய வடிவத்திலே பேசுவார். அந்த வில்லுப்பாட்டிலே தமிழை வளர்த்த, தேசத்தின் பற்றை வளர்த்த, மிகச் சிறந்த முறையில் காந்தியுடைய வரலாறை படம் பிடித்து பாடும் போது நமக்கு தந்தவர் புத்தகங்களை சந்தையை கதை வேடிக்கையாக சொல்வார். பொதுவாகவே நகரத்தார் மக்கள் இன்றைக்கு இந்த அளவு ஒரு உயர்ந்த நிலையில மற்ற சமூகத்தால் பார்த்து பாராட்டுகிற அளவு, அதான் பெருமைக்குரியது. வேற ஒரு இனம் சார்ந்து பேசினா ஏதோ ஒரு சாதியை குறிப்பிட்டு சொல்வது போல இருக்கும். ஆனால் எல்லா இனத்தவரும், எல்லா சாதியை சார்ந்தவர்களும் நகரத்தார் பெருமக்கள் மீது ஒரு பேரன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. இந்த பகுதியில் எத்தனையோ கோயிலை கட்டியிருக்கிறோம், இந்த பகுதியில் எத்தனையோ ஊரடிகளை கட்டியிருக்கிறோம், இந்த பகுதியில் எத்தனையோ கல்வி சாலைகளை அமைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சொல்லுவதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் கல்வி வியாபாரமாக்கப்படுகிறது என்பதை நினைக்கிறபோது வருத்தம். நான் ஆனந்தவிடம் இதெல்லாம் எழுதி நானே கேள்வி நானே பதில் அப்படின்னு ஒரு பகுதி, அதுக்கு நம்மளே ஒரு கேள்வி எழுதுவோம், அந்த கேள்விக்கு நம்மளே ஒரு பதில் எழுதுவோம். நான் ஒரு கேள்வி கேட்டு நானே ஒரு பதில் எழுதி அதுக்கு ஆனந்தவிடம் வந்துச்சு. நானே கேள்வி நானே பதில். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அரசு பள்ளிக்கும் ஆங்கில பள்ளிக்கும் என்ன வேறுபாடு? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப பெரிய வேறுபாடு சொல்றான். உங்கள் கிராமத்திற்கே எங்களுடைய பள்ளி பேருந்து வரும், தனி கவனம் செலுத்துவோம், ஆங்கில புலமையோடு உங்கள் பிள்ளையை வளர்ப்போம், பொது தேர்வில் மதிப்பெண் எடுக்க வைப்போம், இதெல்லாம் விளம்பர புத்தி சொல்றாங்க. அதுக்காக அந்த கேள்வி எடுக்கிறேன். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை, இன்னைக்கு நிறைய மீடியம் பிரச்சனை, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம். அதில் கேள்வி, அரசு பள்ளிக்கும் ஆங்கில பள்ளிக்கும் என்ன வேறுபாடு? அதுக்கு நான் எழுதுற பதில், ஒரு பதில் எழுதுறோம். நான் என்ன பதில் எழுதுனா, அரசு பள்ளியில் ஆசிரியர் எல்லாம் பணக்காரர், மாணவர் ஏழை. ஆங்கில பள்ளியில் மாணவர்கள் எல்லாம் பணக்காரர், ஆசிரியர் ஏழை. இதை தவிர வேற எந்த வேறுபாடும் அரசு பள்ளிக்கும் ஆங்கில பள்ளிக்கும் இல்லை என்று நான் பதில் எழுதினேன். அது நிறுவனத்துல வந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, இப்படி கல்வி சாலைகளை கட்டி பல அழகப்பறை மறக்க முடியுமா? எவ்வளவு கோடி கொடுத்த கொடையன், குடியிருந்த வீடு கொடுத்த வீடு தெய்வம், வாசுவ மாணிக்கத்தை மறக்க முடியுமா? மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த பெருந்தகையார், அழகப்பா அரசு கலைக்கல்லூரி பேராசிரியராக பலர் அழகப்பருடைய காலகட்டத்திலே மின்னி விழுந்தவர்கள். இன்றைக்கு அவர்களைப் போல தமிழ் பேசுவதற்கும் தமிழ் இருப்பதற்கும் ஆள் இல்லை. கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இலக்கணங்களை இலக்கியங்களை அள்ளி அள்ளி தரக்கூடியவர்களாக நமக்கு வாய்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி வாய்க்கிறோமான்னு சின்ன வினாக்குறியாக இருக்கிறது. ஏன் அந்த கொத்தமல்லி சுப்பு ரொம்ப வேடிக்கையா கதை சொல்லுவார், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி பேசுவார். காந்தி மகானுடைய வரலாறு சொல்லும்போதே சொல்லுவார், இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா கஷ்டப்படும். கஷ்டப்படுறத யாருமே கஷ்டப்பட தயாராக. அடுத்தவரை சொல்லுவார், கஷ்டப்படுறத இஷ்டப்படு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா, கஷ்டப்படு. கஷ்டப்படுறத இஷ்டப்படுவார். அதுக்கு கதை சொல்லுவார். ஒரு பசுவோட மாடு பசுமாடு, அந்த பசுமாட்டினுடைய மடியில பால் கறக்கிறதுக்காக ரெண்டு பெண்கள் செம்பெடுத்துட்டு போறாங்க. பாலை கறந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பசுமாட்டினுடைய மடியில இருக்கிற பால் நினைக்கிறான். நம்ம வாட்டு பசுவோட மடியில எவ்வளவு மகிழ்ச்சியா, எவ்வளவு குளிர்ச்சியா, எவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம். நம்ம மடியை போட்டு இப்படி இழுத்து நம்மளை கறக்கிறாங்களே அப்படின்னு அந்த பால் வருத்தப்பட்டான். அந்த பாலை திருப்பி என்ன பண்றாங்க, செம்மல பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் சுட வைக்கிறாங்க. இந்த பால் சுட வைக்கும் போது நினைச்சுட்டான், நான் ஏற்கனவே பசுமாட்டோட மடியில ஆறி போய் தானே இருந்தேன், இப்படி என்ன சுட வைக்கிறீங்களே, ஏன் இதை கொதிக்க வைக்கிறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. திருப்பி அந்த பாலை சூட வைக்க மாட்டாங்க, கொண்டாந்து அடுப்பக்கரைக்கு பக்கத்துல ஆற வைப்பாங்க. ஏற்கனவே ஆறி போய் நான் குளிர்ச்சியா தானே இருந்தேன், என்ன சுட வச்சு ஆற வைக்கணுமா அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். அதை திருப்பி மோராக்கணும்னா குளிச்ச மோரை கொஞ்சம் இரவில் போய் விட்டுவாங்க, அதனால அப்படிதான் அது மோராகும். குளிச்ச மோரை ஊற்றுனாங்க. நான் பாட்டு எவ்வளவு நிம்மதியா இருந்தேன், குளிச்சு போன தாங்க முடியாத இந்த நாட்டமுடைய இந்த பிடிப்பு சுவைய என்னோட சேர்க்கிறாங்களேன்னு திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா மத்த வச்சு கடைஞ்சு தயிரை மோராக்குவாங்க. மத்த வச்சு கடைக்கும் போது நான் பசுவோட மடியில எவ்வளவு மகிழ்ச்சியா, எவ்வளவு
நிம்மதியா இருந்து என்ன இப்படி மத்த வச்சு வலிக்கிற மாதிரி கடகடன்னு கடைவீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த 5 அமிர்தம் தருவது பசு, அதாவது பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய். தயிர் ஆயிடுச்சு, திருப்பி அந்த வெண்ணெயா மாற்றி வெண்ணெய மிதமான வெப்பத்தில் சூடுபடுத்தி உருக்கி மனம் வீசக்கூடிய நெய்யாக்கி அந்த நெய்ய ஒரு ஜாடியில் அடைச்சு ஜன்னல் ஓரத்துல வச்சாங்க. இப்ப கதையோட தொடக்கத்துக்கு கொட்டமல்ல சூப்பு போவார். இப்ப என்ன பண்ணியாச்சு, நெய்யாக்கியாச்சு, மனம் வீசுது, வீட்டினுடைய ஜன்னல் ஓரத்தை வச்சாச்சு. முதல்ல பால் கறந்தாங்கல்ல மடியில இருந்து அந்த 2 பெண்கள் வீட்டு வாசல்ல ஜன்னல் ஓரத்துல போயிட்டே இருந்தாங்க. அவர் 2 பேரும் பேசி போறத இந்த நெய் கேட்கும். என்ன பேசுறாங்கன்னா, பாரு இந்த பால் விற்கிற விலை லிட்டருக்கு 3000 ரூபாய்ங்கிறாங்க, ஆனா நெய் விற்கிற விலை கொத்தமல்லி சூப்பு காலத்துல 3000 ரூபாய்ங்கிறாங்க பால் விற்கிற லிட்டருக்கு. ஆனா இந்த நெய் பாரு, அதே பால் இருக்குங்க நெய் வருது, அது மட்டும் கிலோ 35 ரூபாய்ங்கிறாங்க. என்ன நியாயம்? அப்பதான் நினைச்சுதான் பசுவின் மடியில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக குளிர்ச்சியாக இருந்தபோது நம்முடைய மதிப்பு 3 ரூபாய் 50 பைசா. இவ்வளவு கஷ்டத்துக்கு பட்டு நெய்யாக உருமாறிய பிறகு நம்முடைய மதிப்பு 35 ரூபாய். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், 3000 ரூபாயா இருக்கணுமா 35 ரூபாயா இருக்கணுமா என்று கதையை முடிப்பார். அவர் வில்லுப்பாட்டிலே கூட தமிழை வளர்த்து தேசபக்தியாக காந்தியுடைய ஏகே செட்டியார் கொடுத்திருந்தார். இந்த இடத்துல இணைச்சு பேசணும். நம்ம ஏகே செட்டியார் உலகம் சுற்றி பார்க்கிறோம், உலகமெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த மரியாதைக்குரிய நம்முடைய நகரத்தார் திருமகனார் ஏகே செட்டியார் காந்தி படத்தை எடுத்தார். காந்தி படத்தை அன்னைக்கு ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், கரெக்டா சொல்லணும்னா 20th Century Box Company அப்படின்னு ஒரு திரைப்பட நிறுவனம். 20th Century Box Company அவங்க எவ்வளவு ரூபாய் தெரியுமா கேட்டாங்க? ஏகே செட்டியார் எடுத்த காந்தி படத்தை 20 லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக 20 லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்க. ஏகே செட்டியார் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நான் காந்தி படம் எடுத்தது என்னுடைய விருப்பத்திற்காக, நாட்டு மக்களுக்கு பயனடைவதற்காக, காந்தியை விற்பதற்கு எனக்கு மனமில்லை என்று பதில் சொன்னார் ஏகே செட்டியார். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிற நம்முடைய நகரத்தார் மக்களை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். ரொம்ப யதார்த்தமாக நம்ம தமிழ் சொல்றோம்ல, நகரத்தாருடைய தமிழுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? ஒவ்வொரு தமிழ் இருக்கு. சென்னையில கூட அது ஒரு தமிழ், சென்னை தமிழ். அதே மாதிரி திருநெல்வேலி பக்கம் போங்க, அங்க ஒரு மாதிரி பாஷை இருக்கும், நெல்லை தமிழ். எத்தனை தமிழ் இருந்தாலும் கோவைக்கு போங்க, வாங்க போங்க மரியாதையோடு கொங்கு தமிழ். அதுபோல இங்கே செட்டிநாட்டு பகுதியில் இருக்கிற செட்டிநாட்டு தமிழுக்கு எத்தனை வேணும்? காலையில திருக்குறள் முற்றுதல் பண்ண பிள்ளை உட்கார்ந்துக்கா, நாச்சாரதி விஜய் டிவி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல அரையிறுதி சுற்று வர தேர்ந்தெடுக்கப்பட்டார். 6வது பிள்ளையா வந்தான். எதுக்காக இந்த செய்தியை சொல்றா? அப்போ ஒரு சுற்று, தமிழா நீ பேசுவது தமிழா, சுற்றோட பேரே நல்லா இருக்கு. நாமெல்லாம் நீ தமிழ் பேசுறோமான்னு சந்தேகமா தானே இருக்கு. தமிழா நீ பேசுவது தமிழா, இதான் சுற்றோட பேரு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சகோதரி மேடைக்கு வருவாங்க, ஆங்கிலம் வடமொழி கலந்த ஒரு சென்டென்ஸ்
பர்வீன் சுல்தான். அப்ப பர்வீன் சுல்தான் என்னமோ சொல்றேன் தமிழ்நாடு யோசிக்கிறான். அப்ப சுகவி ஐயா காரைக்குடிக்காரர். அதனால சொல்றார், தமிழ் மொழிக்கு ஒரு அளவு இருக்கிறது, அது அந்த வட்டார வழக்கில் பேசுவது, இந்த புள்ள பேசுறது வட்டார வழக்கில் இருக்கிறது, இது செட்டிநாட்டு வட்டத்திலே பேசுகிற மொழி, இதுவும் தமிழ்தான், இன்னும் சொல்ல போனால் இதுதான் தமிழ் என்று சொல்றார். இது விஜய் தொலைக்காட்சியில் வருது. அது செட்டிநாட்டு தமிழுக்கு நம்முடைய வழக்கு சொல்லுக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம வட்டியில சாப்பிடணும்னு சொல்லுவோம். பெரியவங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறதில்லை. ஏன்னா செட்டியார்களுடைய குலத்தொழிலாகிறது வட்டி தொழில். அசலை எந்த காரணத்தை கொண்டு இருக்கிறாரா, வட்டியிலேயே சாப்பிடு அப்படின்னு சொன்ன வட்டி தான் அது. தட்டில சாப்பிடு, வட்டியில மட்டும் தான் சாப்பிடணும், அசலை எடுக்கிறதே கூடாது, அதான் வட்டியில சாப்பிடு. அப்ப சொன்னாங்க, அதோட ஒரு விடல வெள்ளங்கிற சொல் வட்டார சொன்னான், அது எப்படி தமிழ் சொல் அப்படின்னு பர்வீன் சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு ஐயாவே நாச்சான் சார்பா அதை வெற்றி பெற வைக்கிறதுக்காக ஒரு பாடலை எடுத்து ஆண்டாள் பெருமாட்டி மார்கழி மாசம் திருப்பதி எழுச்சிக்கு போறோம். திருப்பாவை திருவம்பாவை படிக்கிறோம். அதில் திருப்பதி எழுச்சிக்கு போயில ஸ்ரீ ஆண்டாள் 12 ஆழ்வார்கள் ஒருத்தங்க திருப்பாவை பாடல் பாடும்போது ஒரு பாட்டு வரும். வெள்ளென்று எருமை சிறுவீடு, காலையில வெள்ளனை எந்திரிச்சு கோயிலுக்கு தோழிமார்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு பாவை நோட்டு இருந்து போறாங்க. அந்த வெள்ளென்று என்பது செட்டிநாட்டுடைய வடக்கு சொல். ஆண்டாள் பாசுரத்திலே பயன்படுத்தியிருக்கிறார், திருப்பாவையை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே அது நல்ல தமிழ் சொல் என்று வெற்றி பெறுகிறார். அப்ப நம்ம சொல்லுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மதிப்பு இல்லை. எல்லாரும் இருக்கிறவங்க தேவகோட்டையில சிவன் கோவிலுக்கு போயிருப்போம். கந்த சஷ்டி விழா இலக்கியம் காரைக்குடியில கம்பன் கழகம் என்று சொன்னால், தேவகோட்டையிலே கந்த சஷ்டி விழா பல ஆண்டு காலமாக எத்தனையோ பெரியவர்களை, சான்றோர் பெருமக்களை, இலக்கிய தமிழை, இசை தமிழை கொட்டி உழக்க விட்டிருக்கிறார்கள் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. எதுக்காக சொல்றா, அந்த வரலாறு சிவன் கோயில நீங்க தேவகோட்டையில இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க சேக்கிழாருக்கு தனி சன்னதி இருக்கிறார். பெரிய புராணத்தை பாடிய செந்தமிழ் சேக்கிழார், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று மீனாட்சி சுந்தரனார் பாராட்டி பேசினாரே, அந்த சேக்கிழாருக்கு பெரிய புராணத்தை பாடிய பெரும்புலவருக்கு சைவத்தினுடைய 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 பேருடைய வரலாறை அழகிய தமிழிலே பக்தி இலக்கியத்திலே படித்து தந்த பெரியவருக்கு சேக்கிழார் திருத்தணிக்கு ஒரு சிலை வச்சிருக்கார். எதுக்காக சொல்ல, வன்றொண்டர் என்று ஒரு நகரத்தார் இருந்திருக்கிறார். பேர் கொஞ்சம் வித்தியாசமா, வன்றொண்டர் என்கிற ஒரு செட்டியார் தேவகோட்டையில் இருந்திருக்கிறார். அவர் இளமையில கண்பார்வை இழந்தவர். கண்பார்வை இளமையிலேயே இழந்தவர். அந்த வன்றொண்டர் செட்டியார் என்கிறவர் சேக்கிழார் மீதும் பெரிய புராணம் மீதும் அளவு இழந்த காலம். அதனால தனியா சேக்கிழாருக்கு கோயிலுக்கு ஒரு இடம் வைத்தார். அப்பதான் நம்ம நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் தேவகோட்டையில இருந்தவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி தேவகோட்டைக்கு ஒரு சிவன் கோவில் வேணும், எல்லா ஊர்களையும் சிவன் கோவில் நம்ம எழுப்பிட்டு இருக்கிறோம், நம்ம ஊர்ல ஒரு சிவன் கோவில் வேணுங்கிறாங்க. அவரை தேடி தேடி பார்த்தபோது வன்றொண்டர் செட்டியார் அவர்கள் சேக்கிழாருக்காக வாங்கி வைத்த அந்த இடம் தேவைப்படும். அவர் கிரயம் பண்ணிக்கலாம், எவ்வளவு ரூபாயாலும் தர்றோம், நீங்களும் செட்டியார் நம்ம சிவன் கோயிலை கட்டுவோங்கிறாங்க. வன்றொண்டர் செட்டியார் சொன்னார், எனக்கு பொருள் மீது ஆசை இல்லை, எதையும் நம்ம ஆசைப்படவில்லை, அதனாலதான் நமக்கு சேரும். பொருள் மீது எனக்கு ஆசை இல்லை, செல்வத்தின் மீது ஆசை இல்லை. ஆனா எப்படி நீங்க சிவபெருமானுக்கு மீனாட்சி அம்மைக்கு பூஜை பண்ணீங்களோ அது மாதிரி எல்லா காலத்திலையும் நீங்க சேக்கிழாருக்கு பூஜை பண்ணணும், சேக்கிழாருக்கு தனி சன்னதி வேணும் அப்படின்னு கேட்டுக்காங்க. இன்னைக்கு நம்ம தேவகோட்டை சிவன் கோயில சேக்கிழாருக்கு தனி சன்னதி, தனி பூஜை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறதுனா எந்த அளவுக்கு சைவ சமயத்திலே பெரிய புராணத்திலே சேக்கிழார் மீது வன்றொண்டர் என்கிற ஒரு நகரத்தார், ஒரு செட்டியார் பற்றுதலோடு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மிதுரைப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தமிழ் தாத்தா பூவை சாமிநாதையர் வர்றார். கரையானுக்கு இரையாகாமல் தமிழை காத்த பெருந்தகையார். தமிழ் வேணும், தமிழ் இலக்கியம் வேணும், 10 பாட்டு எங்க, 8 தொகை எங்க, கீழ்கணக்கு நூல் எங்க, எல்லாம் காணா போயிடுச்சா, அச்சுக்கு போட்டோன்னே கரையானுக்கு இரையாகி போச்சுன்னா நம்ம பக்தி இலக்கிய மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
இந்த விதவை பட்டிக்கு தமிழ் தாத்தா ஒரு சாமிநாதையர் வருகிறார். நீங்க பார்த்த ஊர்லயே தன்னுடைய வரலாறு சொல்றாரு. பார்த்த ஊர்லயே தமிழகத்திலேயே நீங்க மறக்க முடியாத ஊர் எதுவும் கேட்டாங்க. மதுரையை சொல்வாங்க நிறைய பேர் நினைச்சாங்க. ஏன்னா 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை பொன்பாண்டித்துறை நிறுவினார். தமிழ்ச்சங்கம் வளர்த்த பூமியில். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? செட்டிநாட்டார்கள் எல்லோரும் பரப்ப வேண்டிய செய்தி, மனம் மகிழ வேண்டிய செய்தி, என்னால் மறக்க முடியாத ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய செட்டிநாட்டு பகுதியிலே இருக்கிற மிதவைப்பட்டி என்று பதில் சொன்னார். எதுக்காக அந்த மிதவைப்பட்டியை சொன்னார்? அதான் வரலாறுங்க. ஏன்னா அவர் தேடி தேடி அடைந்த 50 காப்பியங்களும் ஒன்றான சீத்தலை சாத்திரார் எழுதிய மணிமேகலை அவருக்கு கரையால் அடிக்காமல் முழு புத்தகம் சோர்ஸ் மெட்டீரியல், அந்த மூல புத்தகம் கிடைத்த இடம் மிதவைப்பட்டி. அப்ப நகரத்தார் பெருமக்கள் எவ்வளவு இலக்கியங்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு இலக்கியங்களை சேமித்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி புத்தகம் படிக்கும். புத்தகங்கள் அறிவுக்கு உணவை ஊட்டி புதிதான காட்சிகளை மனத்தில் ஏற்றி வித்தகனாய் செய்கின்ற இலக்கியத்து வேலைக்குள் அடியெடுத்து வைக்கிறாது. நத்துமன பசிதீர படித்து பார்த்து 4 பேர்களுக்கு விலக்கி கூறி அத்தனையும் அறிவாகி மனத்தில் ஏறும் அறிவாளி என் பெயரில் உலகம் நல்கும். பாடல் யாரு? கண்ணதாசன். செட்டிநாட்டு கவிஞர் கண்ணதாசன். அவர் மறந்துட்டார். தமிழ் இலக்கிய வரலாறுல நம்முடைய முன்னோடிகளை கடந்து வரும் பாடுவார். முத்தப்பரை மறக்க முடியுமா? தமிழ் இலக்கிய வரலாறு நகரத்தார் பெருமக்களை பற்றி பேசுகிற பொழுது மரகவியாக இருந்து வாக்கு பலிதமிக்கவராக இருந்து இன்னைக்கு கீழச்சுவர் பற்றிய பாடுவார் முத்தப்பருக்கு ஒரு கோட்டம் அமைச்சிருக்காங்களே. ஜெயம் கொண்டார் சதகம் என்று பாடினார். நேமம் கோயிலை சார்ந்த பாடுவார் முத்தப்பர் அவர்கள் பாடிய ஜெயம் கொண்டார் சதகம். சதகம் தான் 100 பாடல். அதான் சதகம் என்ன செய்யும்? சதம். டெண்டுல்கர் செஞ்சுரி அடித்தார், சதம் அடித்தார். அந்த சதம் ஆக சதகம் ஜெயங்கொண்டார் சதகம், ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் என்று நேமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஜெயங்கொண்டார் சோழீஸ்வரரை மையப்பொருளா வைத்துக் கொண்டு சிவபெருமானுடைய 100 வரலாறு 100 பழமொழிகளை உள்ளடக்கிய ஜெயங்கொண்டார் சதகத்தை பாடி இன்னைக்கு கீழச்சுவர் பட்டியல பாடுவார் முத்தப்பருக்கு ஒரு கோட்டம் அமைச்சிருக்கோமே. எல்லாத்தையும் விட இப்ப நம்ம 100ஆண்டு விழா யாருக்கு? நம்முடைய நகரத்தார் பெருமக்கள்ல தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாற்றில மறக்க முடியாத நபராக இருக்கிறாரே வாசுமாமா, வாசும மாணிக்கம். அவருடைய 100ஆண்டு விழாவை எல்லாரும் கொண்டாடிட்டு வரவே தொல்காப்பிய கடல் என்கிற அளவு இலக்கணத்தை கரைத்து குடித்தவர், வள்ளுவம் என்கிற நூலை எழுதியவர், சங்க இலக்கியத்துல எதை கேட்டாலும் சொல்லுகிற அளவு தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்றோம். இன்னைக்கு பாருங்க வீடுகள்ல ராமாயணம் படிக்கக்கூடிய பழக்கம், குறிப்பா சுந்தரகாண்டம் படிக்கக்கூடிய பழக்கம் நம்ம நகரத்தார் பெருமக்களை இருக்கா இல்லையா? அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரையும் சைவ சமயத்தையும் தமிழையும் அவர்கள் எந்த அளவிற்கு போற்றி வளர்த்திருக்கிறார்கள் பார்க்கணும். நாட்டுக்கோட்டை நகரத்தார் வரலாறு எத்தனையோ பேர் எழுதிட்டாங்க. ஏகப்பட்ட வரலாறு வந்துருச்சு. சில வரலாறு மாறுபாடுடையதா இருக்கு, முரண்பட்டு இருக்கு. ஆனா முதல்ல நகரத்தார் பெருமக்களுக்கான நாட்டுக்கோட்டை நகரத்தார் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் தெரியுமா? வீணா ராணா லேனா சின்னைய செட்டியார். அவர்தான் முதலாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் வரலாறு என்கிற நம்முடைய பாரம்பரியத்தை காவிரி பூம்பட்டினத்தில் தோன்றிய பெருமையை வீண் ராணா லேனா சின்னைய செட்டியார் சைவ சித்தாந்த வித்தகராக இருந்த பெருந்தகையாளர் கொண்டார். அவருக்கு என்ன ஆதாரமா இருந்துச்சுன்னா துலாவூர் செப்பேடுகள் குறிப்பிட்டார். துலாவூர் செப்பேடுகளை மையமாக கொண்டு நம்முடைய நகரத்தாருடைய வரலாறு முதல்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருமையாக அவரை நாம் பார்க்கிறோம். நிறைய சொல்லலாம், நேரமில்லை. அடுத்ததா சமீபத்திலே மதுரையில் இருக்கிற பொழுது மறைந்து நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராம பெரிய கருப்பன் என்கின்ற டாக்டர் தமிழர்கள் மறந்துட்டா நகரத்தார் பெருமக்கள் தமிழ் வரலாறுல ஒரு பெரிய இடைவெளி ஏற்படும். அவர்கள் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் இருந்தவங்க, எத்தனை விருதுகளை பெற்றவர்கள். திராவிட கவிஞர் பாரதிதாசனும் முடியரசனாரும் எவ்வளவு தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை அவங்க வரலாறு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல கால்டுகளுக்கு பிறகு இதை பதிவு பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன். நகரத்தார் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். கால்டுகளுக்கு பிறகு தமிழ் ஒப்பிலக்க ஆய்வை மிக அழகாக நேர்த்தியாக செய்தவர் ஐயா டாக்டர் தமிழன் தான். அடுத்ததா அப்படியே வந்தீங்கன்னா குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா. அளவல்லியப்பாவுடைய பாடல் கவிமணிக்கு பிறகு, கவிமணி தேசிய விநாயகருக்கு பிறகு நம்முடைய குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா அவர்கள் பாடின எல்லா பாடலும் மழலை பிள்ளைகள்
பத்தரை மாற்று தங்கம், தமிழ் தாயின் தவ புதல்வன், கவி நாவலன், மாட்டு வண்டியும் கூட்டு வண்டியும் போக முடியாத குக்கிராமத்திலே கூட தன் பாட்டு வண்டியை ஓட்டியவன் என்கிற பெருமைக்குரியவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் எழுத முதல் கவிதை 1943 திருமகள் அப்படின்னு ஒரு இதழ். அவர் நிறைய எழுதுகிறார். தென்றல், சண்டமார்க்கம், முல்லை, இதெல்லாம் கண்ணதாசன் எழுதிய இதழ்கள். எப்படி ஊழியன் குமரன் என்று தமிழ்கடல் ராயசுப்ரமணி அவர்கள் இதழ் நடத்தி பத்திரிகை நடத்தி தமிழ் இலக்கியத்தை வளர்த்தார்களோ அதுபோல கண்ணதாசன் நிறைய சொன்னார். திரையிசை அவர் பாடின பாட்டு, அவருடைய கடைசி காப்பியம் இயேசு காப்பியம். இயேசுநாதனுடைய வரலாறை ஒரு கிறிஸ்தவர்கள் கூட அப்படி பாட முடியாது என்கிற அளவு மிக அற்புதமாக பாடிய பெருந்தகை சான்றோர். திரு சினிமா மூலமா பாமர மக்களுக்கு புரிய வைத்தமா ரொம்ப எளிமையா ஒரு சினிமாவில் ஒரு அருமையான பாட்டை ரொம்ப எளிமையா போட்டிருப்பாரு. கணவனும் மனைவியும் பிரிச்சிருப்பாங்க, தலைவனும் தலைவியும். அந்த தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கிறாங்க. யார் யார் மீது போகணும் அதை அழகா சொல்றாங்க. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை கொடாது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை கொடாதே அப்படியே பாடிட்டு வந்து சொல்றாரு. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திரு நீலகண்டனின் மனைவி சொன்னார். சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, பாடுவது கடை. யார் தந்த கடை? பெரியவர் வருவார்ல, திருநீலகண்ட நாயனார். இந்த பெண்களை புறமாட்டே, எம்மை தீண்டாதே அப்படின்னு சொன்னார. தன் மனைவியை மட்டுமல்லாமல் எந்த பெண்களையும் தீண்டாமல் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து மீண்டும் இரவைக்கு வந்தார் சிவபெருமானுடைய திருமணானே. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திரு நீலகண்டனை மனைவி சொன்னார். எவ்வளவோ கவிதைகள் தமிழ் மொழியை பற்றி அற்புதமான ஒரு கவிதை சொன்னார். ஒரு 6 மணி பொன்மாலை பொழுது வானத்தில் சூரியன் நடைய தொடங்குகிறார், விண்மீன்களெல்லாம் எழத் தொடங்குகிறது. இந்த அற்புதமான காட்சியை பார்த்துட்டு தமிழ் கவிதை பாடுகிறார் கண்ணதாசன். ஒவ்வொருவரையும் அழகாம் மாலை இளங்கருக்கள் பையன் தழுவி வர, அந்த மாலை இளம் கருக்கள்லாம் இந்த பூமிக்கு தழுவி சூரியனுடைய கடலுக்கு மேலே போய் மறைகிறார். மாலை இளங்கருக்கள் பையன் தழுவி வர, சோலை குயில்களின் சுதியடங்கி கூடடைய, வாழை பருவமகள் மௌனங்களை போட்டது போல் தென்றலை குழந்த செய்ய, வெங்கலியோன் மறைந்தோங்க வெண்ணிலவும் முன்னெழும்ப, தங்க நில அழகி தட்டேறி நீங்க வர, பாலிடத்தும் தோயாமல் மண்ணிடத்தும் போகாமல் ஞான கிருக்கென கார் முகில்கள் நடந்து வர, அத்தனையும் கண்டு ஆர்ப்பரிக்கின்ற கண்ணீர் எண்ணை பொத்தி விளையாட பொழுதாகி வந்தது போல் வந்த இரவுக்கு வாழ்த்துரைக்கும் ஓவியனாய், சிந்தனையின் கூட்டை திறந்துவிடும் பாடகனாய், 7 எழுத்து போனேன் இடையெழுத்து யாரும் இல்லை, 7 எழுத்து போனேன் இடையெழுத்து யாரும் இல்லை, மாமரத்துக்கு மனம் விதித்து பூமகள் மேல் ஏறி கொடுத்த தனித்திருந்தேன், கல்லர்கள் பாம்பு கருமணத்த பட்டவில் மல்லிகளில் காட்டிலே தனியாக நான் இருந்தேன், யார் வந்து வெட்ட முயன்றாலும் விழிவுறுத்தி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழர்களாக இருந்தது. தமிழ் தவிர என்ற ஏதுமே இல்லை. பாடினார் முத்தையா, சாத்தப்பன் விசாலாட்சி பெற்ற பிள்ளை முத்தையா, கவிதைக்கு கிடைத்த நகரத்தாரின் சொத்தையா. எவ்வளவு அருமையா வாழ்ந்தார், எவ்வளவு பாடினார். பாடிட்டு சொல்வார், எவ்வளவு தமிழ் புலவர்கள் தெரியுமா இங்க வாழ்ந்தாங்க. தமிழகத்திலே தமிழை வளர்த்த, தமிழ் இலக்கியத்தை வளர்த்த, சங்க பாடலை பாடி எழுதி வளர்த்தவர் கூத்தல் இருந்தார். யார் வளர்த்தார்? கூத்தல் இருந்தான், குரலரசர் அங்கிருந்தான், வார்த்தை மொழிக்கே வழங்கும் தமிழ் கம்பன் இருந்தான், கவிகால மேகவன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அம்மை இருந்தான், அரசியோடு சீதரமாய் புடிச்சோடு நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் நப்பசரை உப்புர் மாசாட்டி உன் சாத்தன் சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்கவிடும் திரிகூட ராசப்ப கவிதாயன் தேரழுந்தும் கம்பனுக்கே ஆண்பால் மரபை முதல் முக்களையும் தந்து தமிழ் வளர்த்த சடையப்பன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசு அவர்களை எத்தனை எல்லாம் கண்டு மகிழ்ந்தன் பக்கத்தில் கொடுத்தவன் காலாலை தாண்டி கடவுளவாக எல்லாம் கடவுள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கு வாழ்கிறார்களா என்று கண்ணதாசன் வந்தார். பாரதியாருடைய பாட்டை கண்ணதாசன் மறுத்து பேசுறாங்க. பாரதி பாடலாம். பாரதிக்கு 3வது பரிசு கிடைச்சிச்சு. முதல் பரிசு யார் வாங்கினான்னு தெரியாது, 2வது பரிசு யார் வாங்கினான்னு தெரியாது, அந்த கவிதை என்னன்னு தெரியாது. ஆனா 3வது பரிசு வாங்கின கவிதையும் தெரியும், அந்த கவிதை பாரதியும் தெரியும். என்ன கவிதை? செந்தமிழ் நாடகம் போதிலே இப்ப தேர்ந்து பாய்ந்து காதிலே, எங்கள் தந்தையர் நாடுகின்ற பேச்சிலே ஒரு சக்தி மிகத்து மூச்சிலே. பாரதியாருடைய கவிதைக்கு மதுரை தமிழ் சங்கம் போட்டி நடத்தி 3வது பரிசு கொடுத்தது.
தெரியாது, முதல் 2 பரிசு பெற்ற கவிதையும் தெரியாது. ஆனா 3வது பரிசு பெற்ற பாரதியார் எழுத தெரியும். ஏதோ என்ன சொன்னா பாரதி முன்காலம் ஏன் காலம் இது இல்ல. செந்தமிழ் நாடெங்கும் போதிலே இன்ப தேர்ந்து வாயிது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி திரண்டு மூச்சினே. இது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டம். ஆனா 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டம் எப்படி இருக்கு? செந்தமிழ் நாடெங்கும் போதிலே, செந்தமிழ் நாடெங்கும் போதிலே செந்தேன் வந்து கொட்டுது காதினிலே எங்கள் மந்திரி மாறுன்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே. செந்தமிழ் நாடெங்கும் போதிலே செந்தேன் வந்து கொட்டுது காதினிலே எங்கள் மந்திரி மாறுன்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே. ஏன்னா கண்ணதாசன் துணிச்ச மனசுல பட்டதை பரீட்சைன்னு சொல்லிடுவார். கண்ணதாசன் வராது கல்விக்கு அதே கொஞ்சம் பார்வையை திருப்பினால் காரைக்குடியுடைய கல்வி காமதேவ் வள்ளல் அழகப்ப செட்டியாரை மறக்க முடியுமா? எத்தனை கல்வி நிலையம் 1ஆம் வகுப்பு படிக்க வருகிற பிள்ளைகளிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எண்ணற்ற ஏராளமான பிள்ளைகள் எல்லாரும் கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக கொண்டிருந்தார். ஓராசை இல்லாமை தனக்கு பொருள் சேர்க்க ஓராசை இல்லாமை பேராசை பட்டானை கல்வியின் மேல் பேராசை பட்டானை நான் ஆசைப்பட்டதினால் கவிதை நெய்ய நான் ஆசைப்பட்டதினால் பேராசை இருந்தாலும் எழுதுகின்றேன் பேரன்பி ஏற்பி கவிஞர் சின்ன சிதம்பரம் கவிஞர் சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்தவர். கொடையின் கதை என்று வள்ளல் அழகப்பருடைய வரலாறு சொன்னாரே. அழகப்பர் கல்வி காட்டியிருக்கிற பணி, அவர் கல்விக்கு செய்திருக்கிற தொண்டு, இப்படி தமிழுக்கு, இலக்கியத்திற்கு, ஆலயங்களுக்கு, சைவ சமயத்திற்கு என்று நம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகள் நிறைய சொல்றார். முத்தாய்வா சொல்லணும்னா பாரதி அப்படின்னால என்ன ஞாபகம்? அவன் ஒரு வேதித்தி, அவன் ஒரு புரட்சிகரமான கவிஞர், முறுக்கு விசைக்காரன், எட்டயபுரத்து கவி, நெருப்பு குயில், இதான் ஞாபகம். அந்த பாரதியோட பாட்டுனா எல்லாருக்கும் என்ன வரும்? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதை பாரதி பாடுவாங்க. சாதிகள் இல்லை பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஒரு பொண்ணு மேடையில் பேசும்போது சொல்றா, ஓடி விளையாடு பாப்பா அப்படித்தான் சொன்னாரு பாரதி. அப்ப எப்படி சொல்லிருக்கணும்? சாதிகள் இல்லை பாப்பான்னு தான் சொல்லிருக்கணும். ஓடி விளையாடடி பாப்பான்னு சொல்லல. அப்ப சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஏன் சொல்லணும்? ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி தொடங்கி இருந்தால் சாதிகள் இல்லை பாப்பா என்று தானே பாடியிருக்க வேண்டும் என்பது அடி. அதுக்கு கற்பனையாக கூட சொல்றான்.